அனிதா நீ வரியா இல்லையா? என்ன நீ அவ்வளவு கேட்டுன்னு கிடக்குற? அதான் நான் சொல்றேன்ல, கிளம்பு கிளம்பு. இத பாருங்க, என் பொண்டாட்டி என் கூட தான் வந்தாவணும், இல்லன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அன்னைக்கு கடங்காரன் நடு ரோட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்தி அடிக்கிறப்போ நீங்க யாருமே வரலையே. தப்பு சரவணா, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா ஆனந்திக்கு நீ செஞ்சது துரோகம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசாட்சி படி நான் எடுத்த முடிவு சரியான முடிவு. இங்க பார், நட்டாஷா என்னோட கசின், இவர் என்னோட அங்கிள். இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்கு என் விஷயத்துல ரொம்ப தலையிடுற. சுத்தமா எனக்கு பிடிக்கல. அம்மா, அம்மா, சாப்பிட வாங்க. சொல்றேன்ல, வாங்கம்மா. வேணாமா, நான் பொழைக்கிற பொழப்புக்கு சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. சொல்லு சாந்தி, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா. வேணாமா, நீங்க போய் வேலையை பாருங்க. என் வாய் வச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு உளறினே கிடப்பேன். நீங்க போங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். போங்க, உங்க வேலையை போய் பாருங்க. என்னம்மா, ஏமா இப்படி பேசுறீங்க? வேண்டாம்மா, வேண்டாம். நான் ஒண்ணுமே சொல்லல. நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேன்னா அப்புறம் எனக்கு போறதுக்கு போக்கெடு ஏதுமா? என் புருஷன் ஆஸ்பத்திரியும் வீடுமா அலைஞ்சின்னு கிடக்குறாரு. போய் தொலைஞ்சாலாவது நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். என்னம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன வேற எப்படிமா பேச சொல்ற? நீ இங்க இருக்கிற, திடீர்னு கிளம்பி அங்க போற. உனக்கு அந்த வீட்டுல தான் இருக்கணும்னு தோணுச்சுன்னா பேசாம கைராசி குடும்பத்திலே இருந்துட வேண்டியதானமா? புரியுதுமா? ஓ, நான் இங்க இருக்கேன்னு பாக்குறியா? இல்லம்மா, நான் எங்கேயாவது கிளம்பி போறேன். உன் தங்கச்சியா உன் புருஷன் வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டா. அவ போட்டோம், நீயும் கைராசி குடும்பத்தோடவே போயிருந்துக்க. ஏமா, ஏமா மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசுறீங்க? நாங்க எதுக்காக அங்க போகணும்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா உங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு நாங்க இங்க திரும்பி வந்துருதானமா போறோம். ஏமா, ஏமா இத புரிஞ்சுக்காம எங்களை நோகடிக்கிறீங்க? நீங்க பாசம் வச்சாலும் கண்மூடித்தனமா வைக்கிறீங்க, பேசினாலும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுறீங்க. எப்படிமா எல்லா உறவுகள்கிட்டயும் விட்டு கொடுத்து போகணுமா? எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்குமா? அந்த உறவெல்லாம் உனக்கு என்னம்மா பண்ணுச்சு? ஏமா ஏன் விட்டு கொடுக்கணும்? எங்களையும் அவங்கள மாதிரி பிடிவாதமா இருக்க சொல்றீங்களா? நாங்களும் சண்டை போட்டு அந்த சொத்தை எல்லாம் பிரிச்சு கொடுக்காம அப்படியே வச்சுக்க முடியும். இன்னும் சொல்லணும்னா அதுல முக்கால்வாசி சொத்து ஏன் புருஷன் சம்பாதிச்சது. இந்த சொத்தை விட்டு கொடுக்காம கோர்ட்டு கேஸ்ன்னு என்னால இழுத்தடிக்க முடியுமா? ஆனா அதனால என்ன கிடைச்சிட போகுது சொல்லுங்க? தேவையில்லாம சண்டை பிரச்சனை இது மட்டும்தான் மிச்சம். ஆள் ஆளுக்கு தனித்தனியா போய் நிப்போம். நாளைக்கே எங்களுக்குன்னு ஒரு நல்லது கெட்டதுன்னா பாக்குறதுக்கு ஆளே இருக்காது. தனித்தனியா யாருமே நிம்மதியா இருக்கவே மாட்டோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும். அதனால யாருமா பாதிக்கப்படுவாங்க? குழந்தைங்க தான். நாம நம்ம குழந்தைங்களுக்கு இதத்தை சேர்த்து வச்சுட்டு போகணுமா? இதுல என்னமா திருப்தி கிடைக்க போகுது? அண்ணி, நீங்களும் நானும் மட்டும் நினைச்சா போதுமா அண்ணி? மத்த யாருமே அதை நினைக்கலையே. 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. எல்லாரும் ஒரே எண்ணத்தோட இல்லைங்கிறதான பிரச்சனையே. அதுக்காக நாம யாரையும் குறை சொல்ல முடியுமா? அவங்க அவங்க வளர்ந்த விதம், வாழ்ந்த சூழ்நிலை அவங்கள சொத்து தான் முக்கியம்னு நினைக்க வைக்குது. நமக்கு அதுல ஈடுபாடு இல்லாதப்போ விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லையே. இப்படியே விட்டு கொடுத்து காலம் பூரா நீ கஷ்டப்பட்டு இருக்க போறியா? அதனால நாம ஒண்ணும் கெட்டு போயிட போறது இல்லம்மா. ஐயோ ஐயோ, நான் பேசுறது உனக்கு புரியலையா? இல்ல என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு உறுதியா இருக்கிறியா? சரிம்மா சரி, நான் உன்னை எது சொல்லியுமே கட்டாயப்படுத்தல. ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுமா. என்ன விட்டுடு, நான் எங்கேயாவது போய் ஒழிகிறேன். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இனிமே எனக்கு என்ன இருக்கு சாந்தி?
இவ சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா. இன்னொருத்தி அவ புருஷன்கார அடிச்சாலும் மிதிச்சாலும் அவன் வீட்டுக்கே போகணுங்கிற எண்ணத்திலேயே இருக்கிறா. அப்புறம் எனக்கு என்ன மாதிரி இது? அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. அந்த மனுஷனை எக்கேடு கிட்டாவது போட்டோம். நானும் காசி ராமேஸ்வரம்னு என் காலத்தை ஓட்டிடுறேன். அம்மா, உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குன்னு யோசிச்சிங்களா? யாரு? அந்த ஓடுகாலி தானே. அவளுக்கு என்ன, அந்த வீட்ல ராணி மாதிரி இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கிடக்குறா. அந்த வளர்மதி இருக்கிறாள், அவ ஒரு விளங்காதவ. அவளுக்கு சேவகம் பண்ணினே இருந்தா போதும்னு இவன் நினைச்சு கிடக்குறா. உலகத்திலேயே நம்பர் 1 திருட்டு பையன் யார் தெரியுமா? அந்த சுரேஷ். அவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறதே பெருமைன்னு நினைச்சு வாழ்ந்து கிடக்குறா உன் தங்கச்சி. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி கவிதா அங்க இல்ல. அந்த சுரேஷ் ரொம்ப பிரச்சனை பண்றாமா. போய் வீட்டுல போய் சொத்தை வாங்கிட்டு வான்னு அடிச்சு துன்புறுத்துறான். அவன் கவிதாவை பண்ற கொடுமைகளை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப நாளைக்கு அவ அந்த வீட்டுல இருக்க மாட்டான்னு தோணுதுமா. கூடிய சீக்கிரம் அவளும் இந்த வீட்டுக்கு வருவான்னு தான் நினைக்கிறேன். நான் தான் அவளை சமாதானப்படுத்தி அந்த வீட்டுல இருக்க வச்சிருக்கேன். ஆனா அது எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியல. நினைச்சம்மா, நினைச்சேன். ஒரு தாயை எதிர்த்துட்டு ஓடி போய் எத்தனை நாளைக்கு அவ சந்தோஷமா இருந்துட முடியும்? திருட்டு பயமா அவன் பொண்டார பொறதேசி. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கிறான். அவங்க வர போறாளம்மா. நான் விட மாட்டேன் மீனாட்சி, நான் விட மாட்டேன். அவங்க வரவே கூடாது. அம்மா, ஆனா ஒரு விஷயமா, 3 பொண்ணுங்களை பெத்தேன்னு நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்குமா. மூத்த பொண்ணுக்கு நல்ல புருஷன் அமைஞ்சோம், குடும்பம் சுயநலமா இருக்கு. 2வது பொண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு கேவலமான குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு படாத பாடு பட்டுட்டு கிடக்குறா. கடைசி பொண்ணு ஒரு கேடு கட்டவிட கல்யாணம் பண்ணின்னு அவ வாழ்க்கைய சீரழிஞ்சு நிக்கிறா. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு மீனாட்சி, இது பாரு, அந்த கவிதா கத்தனாலும் கதர்னாலும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அம்மா, இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த அம்மாவை அவமானப்படுத்திட்டு போன அந்த ஓடுகாலி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. இது பாரு, நான் உன்னை பயமுறுத்திட்டு இருக்கேன்னு நினைக்காத. அப்புறம் நான் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுவேன். என்னம்மா? அதான் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நீ நினைக்கலாம் அம்மா என்னென்னமோ சொல்லினே கிடக்குறாள, ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாளேன்னு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சத்தியமா செய்வேன். அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, வரவே கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. வணக்கம் தம்பி. வாங்க வாங்க, உட்காருங்க. சண்முகம், மீனாட்சி, சுப்பிரமணிய வந்திருக்காரு. ராஜேந்திரா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் தம்பி. என்ன சாப்பிடுறீங்க? ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வாங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. உங்களை இந்த வீட்டுல வச்சு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா, ஐயா எங்க? இல்ல சண்முகம், நான் தான் வர சொன்னேன். கணக்கு வழக்கு பத்தி இவர்கிட்ட நான் பேசிட்டேன். இப்ப நம்ம கடையில செலவுக்காக வச்சிருந்த கொஞ்சம் பணம்
அப்புறம் நம்ம கடை கணக்குல பேங்க்ல வச்சிருந்த டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை அவர்கிட்ட ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அதை பத்தி தான் பேசுறதுக்கு இப்ப நான் அவரை வர சொல்லியிருக்கேன். ஐயா, கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே 50 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொண்டு வந்திருக்கேன். செக். ஓகே, இதில் நான் சைன் பண்ணி தரேன். நீங்க பேங்க்குக்கு போய் பணத்தை டிரா பண்ணி கொண்டு வந்துருங்க. ராஜேந்திரா அண்ணா, ஒரு பணம் கொண்டு வந்ததும் நம்ம 2 பேரும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றீங்க? சரவணனுக்கு அவங்க கொடுத்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா நீங்க? நம்ம வீட்டு பையன் இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கான். அப்படி அவன் பணத்துக்காக அங்க போயிட்டான்னா அதை அப்படியே விட்டுற முடியாதுமா. அவன் வரான் வரல அது அப்புறம். ஆனா கைராசி குடும்பத்து பையன் பணத்துக்காக அங்க போயிருக்கான் அப்படிங்கிற பேச்சு வந்துடக்கூடாதுமா. இது பாருங்க, நான் முன்னாடியே ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தேன். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம எந்த சொத்தையும் விற்க முடியாதுமா. அதனால்தான் சுப்பிரமணிய ஐயா கிட்ட சொல்லி இந்த ஏற்பாடு பண்ண சொன்னேன். இப்ப கூட நான் சொல்றேன், இது யார் பங்குல இருந்தும் கிடையாது. கடையில பொதுவா வச்சிருந்த சொத்துல இருந்தா கொடுக்குறேன். சைனிங் அத்தாரிட்டி நானா இருக்கிறதுனால தான் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். முடியாதுங்க. நீங்க எதுக்கு பணத்தை கொடுக்கணும் இப்போ? அவர் பட்ட கடனை யார் அடைக்கிறது? கடனா? அவர்தாங்க கடன் பட்டிருக்காரு. அவர்தான் கடனுக்கான பணத்தை வாங்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழ போயிட்டாரே. அது அசிங்கம் இல்லையா? பணத்துக்காக கைராசி வீட்டு பையன் இன்னொரு வீட்டுல பழையமா இருக்காரு. 4 பேர் கேட்டா காரி துப்ப மாட்டாங்க. இது இந்த பாரம்பரிய குடும்பத்துக்கு அசிங்கம். பணையமா போயிட்டேன்னு நீங்க மட்டும் தாங்க சொல்றீங்க. அந்த பொண்ணோட வாழக்கூடிய எண்ணத்துல போயிருக்காரு அவரு. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி சரவணன் அப்படியே போயிருக்கட்டும். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா அவர் இந்த வீட்ல இருந்து வாங்கின கடனுக்கு நாம தான் பதில் சொல்லணும். எதுக்குன்னு கேக்குறேன். அன்னைக்குதான் ஒரு தடிமாடு அனுப்பி சொத்துல பங்கு வேணும்னு கேக்குறான். அவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் செய்யறான். ஆனா 50 லட்சம் ரூபாய் நான் மழக்கணுமா? இல்லம்மா, அன்னைக்கு நான் உன்னை பார்த்து பேசினேன். சொத்து விஷயமா யாரையும் இங்க அனுப்பலன்னு சொல்லிட்டான். எங்க உங்க தம்பி ஒண்ணும் தெரியாத அப்பாவி பாருங்க. அவர் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. எங்க இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாரு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாருங்க அவரு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அதுக்கு? நீங்களும் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கீங்க. அவருக்கு இந்த வீட்டு சொத்துல பங்கு இருக்கு. அதுல இருந்து 50 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தா என்னங்க தப்பு? இதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? இங்க பாரு, உன் புருஷனுக்கு இங்க யாரும் பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா பொது பணத்துல இருந்து கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் பங்கு பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க பங்குல இருந்து நீங்க எடுத்து கொடுங்க. எவ்வளவு வேணாலும் எடுத்து கொடுங்க. யாரும் கேட்க போறது கிடையாது. எங்க பிரிக்க விடுறீங்க? அதான் ஆளுக்கு அடிச்சுக்கிறீங்களே. சரிம்மா, நாங்க தான் அடிச்சுக்கிறோம். நீ விட்டு கூட பாப்போம். என்ன முழிக்கிற? அன்னைக்கு உன் புருஷன் போயிட்டாரேன்னு நீ உங்க அப்பாவும் நடு ரோட்ல உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல? அப்ப என்ன பண்ணீங்க வீட்ல உட்கார்ந்துட்டு? என்ன சொன்னாரு உங்க அப்பா? சொத்துல தானே குறியா இருந்தாரு. மருமகனை கூட்டிட்டு வரதுல ஒண்ணும் குறியா இல்லையே. நீ ஆசைப்படுறல்ல புருஷன் போனாலும் எனக்கு சொத்து தான் முக்கியம்னு. அப்ப நாங்க ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இங்க பாருங்க, நீங்க சொத்தை பிரிச்சு சரவண பங்குல இருந்து அவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நாங்க கேட்கவும் மாட்டோம். ஒரு நியாயம் வேணும் தானே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம். நீங்க கரெக்டா பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படி பாரபட்சமா யோசிச்சு அநியாயம் பண்றீங்க. வைஜெயந்தி, இப்ப என்ன நடந்து போச்சுங்க? சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் நாளைக்கு அவங்களுக்குன்னு சொத்தை பிரிச்சு கொடுக்கும்போது இந்த பணத்தை கழிச்சுக்கிட்டு நம்ம சொத்தை கொடுத்துட போறோம். அவ்வளவுதானே? இல்லங்க, நீங்க சொல்றது சரி வராது. சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஏங்க, அவங்க கடனை அவங்க சொத்தை வச்சு அடைக்கட்டுமே. அதை விட்டுட்டு கடையில இருந்து 50 லட்சம் எடுத்து கொடுக்கறதுல சரியா வராதுங்க. எடுத்த பணத்துல ஆளுக்கு 10 லட்சம்னு பங்கு போட்டு கொடுத்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு.
எல்லா பணத்தையும் ஒருத்தருக்கே கொடுத்தா நாங்க என்ன மொட்டை அடிச்சிட்டு போறதா? அப்போ இதுக்கு யாரும் ஒத்து வர மாட்டீங்கல்ல? சரிங்க. ஏங்க, இது சரிப்பட்டு வராது. இவங்க பிரச்சனை இவங்களே பாத்துக்கிட்டோம். நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. வாங்க. ஏங்க இருங்கங்க, என்னங்க நீங்க மிரட்டுற மாதிரி பண்றீங்க? பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா என்னமோ நீங்க பாட்டுக்கு கிளம்பி போறேன்னு சொல்றீங்க. அதுக்கு தான் நீங்க யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க. இப்ப சொல்றேன், இந்த பணத்தை கொடுத்தாதான் இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த முடியும். இது சரவணன் பிரச்சனை கிடையாது, கைராசி குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. இதுக்கெல்லாம் நீங்க மறுப்பு தெரிவிச்சீங்கன்னா நாங்க எதுவும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டோம். பரவாயில்லையா? ஏங்க, நீங்க சைன் பண்ணுங்க. பண்ணுங்க. கொடுங்க. நீங்க போய் செக்க முதல்ல டிரா பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்க வரணும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. ராஜேந்திரா அண்ணா வா, நம்ம 2 பேரும் போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம். சரிண்ணா. மாமா நானும் வரேன் மாமா. இல்ல வேண்டாமா. இல்ல மாமா, பணத்தை கொடுத்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் மாமா. இல்லம்மா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? இல்ல மாமா. அண்ணா ஆனந்தி வரட்டும், சில விஷயம் இவ கேட்டாதான் சரியா வரும். ராஜேந்திரா, பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடல இந்த சரவண கதை என்னன்னு. வரட்டுண்ணே, பாத்துக்கலாம். சரி, நான் கிளம்பி வந்துடுறேன். சரி சரி. இவளும் கூட போறாளாம், விளங்கிடும். ஆமா, உன் புருஷனும் என் புருஷனும் எதுவுமே பேசாம வாய மூடி ஜடம் மாதிரி நிக்குதுங்க. அவசரப்படாத. தெரியும் எந்த ரூட்ல போய் எப்படி சொத்தை பிரிச்சு வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். எவ்வளோச்சு? அண்ணா நான் கொடுக்குறேன். சரி கொடு. வாமா. இந்தாங்க. இது பாருமா, ஒண்ணு மட்டும் சொல்றேன் ராஜேந்திரா, உனக்கும் சொல்றேன். அங்க என்ன நடந்தாலும் நான் பேசிக்கிறேன். நீங்க ஏதாவது குறுக்க பேசுனீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் காரியம் கெட்டு போயிடும். சரியா? புரிஞ்சுதா? சரிங்க. சரிண்ணா. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் எதுவுமே பேசலீங்க, நீங்களே பேசுங்க. சரி வாங்க. சார்,
உட்காருங்க. பரவாயில்ல சார். வாங்க. உட்காருங்க. ம். இந்த குடும்பத்துல பிறந்த பையன் பட்ட கடனை யாரோ ஒருத்தன் அடைச்சானா அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு என்னமா மரியாதை? வாங்கிக்கங்க சார்.